கர்நாடகாவில் 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவி தலை துண்டித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். வீட்டிற்குள் புகுந்த இளைஞர் பெற்றோர் கண்முன்னே நடத்திய கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டம் மடிக்கேரி தாலுகாவைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவரின் மகள் மீனா. 15 வயதான மீனா சூர்லபெரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த வியாழக்கிழமையன்று பொதுத் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் மீனா அதிக மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற்றிருந்தார். மலைவாழ் மக்கள் இனத்தைச் சேர்ந்த மீனா அதிக மதிப்பெண்கள் எடுத்ததால் அவரை பள்ளிக்கு அழைத்து பரிசு வழங்கியுள்ளனர். வீட்டிற்கு வந்து பெற்றோருடன் மீனா மகிழ்ச்சியாக இருந்தபோதுதான் திடீரென்று அவருக்கு கொடூர சம்பவம் அரங்கேறியது. அதே பகுதியைச் சேர்ந்த ஓம்காரப்பா என்ற இளைஞர் மீனாவின் வீட்டிற்குள் புகுந்து அவரை வெட்டி கொலை செய்தார். பெற்றோர் முன்னிலையில் மீனாவை அரிவாளால் வெட்டி கொலை செய்து தலையை துண்டித்து வீசியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த குடகு போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் கொலைக்கான காரணம் தெரியவந்தது. 15 வயதே ஆன மீனாவிற்கும் ஓம்காரப்பாவிற்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறுவதாக இருந்தது. மைனர் பெண்ணின் திருமண ஏற்பாடுகள் குறித்து தகவல் அறிந்த சமூக நலத்துறை அதிகாரிகள் மீனாவின் வீட்டிற்கு சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். 18 வயது நிரம்பிய பிறகே மீனாவிற்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவரது பெற்றோர்களிடம் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். அதன்படி செய்வதாக மீனாவின் பெற்றோர் உறுதியளிக்க சமூக நலத்துறை அதிகாரிகள் அங்கிருந்து சென்று விட்டனர். அதிகாரிகளின் வற்புறுத்தலால் திருமண நிச்சயதார்த்தத்தை மீனாவின் பெற்றோர் நிறுத்திவிட்டனர். தனது திருமண நிச்சயதார்த்தம் நின்று போன ஆத்திரத்தில் இருந்த ஓம்காரப்பா 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வெளியான சில மணி நேரங்களில் மீனாவை கொலை செய்தது தெரியவந்தது. கொலை செய்துவிட்டு தலைமறைவாக்கியுள்ள ஓம்காரப்பாவை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பத்தாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மகிழ்ச்சியில் இருந்த மாணவி தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.